வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. நாளை பிரதமர் மோடி கோவை வருவதை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள சூழலில் சாலை பேரணி நடைபெறும் மேட்டுப்பாளையம் சாலை முதல் ஆர்எஸ்புரம் வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், இந்த பாதுகாப்பு பணியில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கள நிலவரம். நிச்சயமாக கனிமொழி, அதாவது நாளை மாலை 5:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடக மாநிலம் ஷிமோகாவிலிருந்து சனி விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடைகிறார். கோவை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக அவினாசி சாலை வழியாக இந்த ரோட் ஷோ நடைபெறக்கூடிய மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதிக்கு வந்தடைகிறார். சாய்பாபா காலனி பகுதியிலிருந்து இந்த ரோட் ஷோவானது துவங்குகிறது. அங்கிருந்து சுமார் 2.25 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஆர்எஸ்புரம் பகுதிக்கு வந்தடைகிறார். ஆர்எஸ்புரம் பகுதியில் ஏற்கனவே கடந்த 1998ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பு நடைபெற்ற அந்த நினைவு இடத்துல அங்க அந்த உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். இந்த வழித்தடம் பார்த்தீர்கள் என்றால் அந்த சாய்பாபா காலனியில் துவங்கி வடகோவை காமராஜபுரம் அங்கிருந்து ஆர்எஸ்புரம் வருகிறார். இந்த இடைப்பட்ட தூரம் சுமார் 2.25 கிலோமீட்டர் இருக்கிறது. ஏற்கனவே மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கக்கூடிய எரு கம்பெனியிலிருந்து துவங்குவதாக இருந்தது. அந்த தூரத்திலிருந்து 3.5 கிலோமீட்டர் தூரம் வரக்கூடிய அந்த சாலையை தற்போது சுருக்கி 2.25 கிலோமீட்டராக இருக்கிறது. இதற்கு கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 8 மாவட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையான எஸ்பிஜி மற்றும் என்எஸ்டி குழுவினர் 30க்கும் மேற்பட்டோர் கோவையில் கடந்த 3 நாட்களாக முகாமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்பிஜியினுடைய ஐஜி லவ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். கோவை விமான நிலையத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அனைத்து பகுதிகளும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுமார் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நிகழ்ச்சி துவங்கும் மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனியிலிருந்து நிகழ்ச்சி முடிவடையும் அந்த ஆர்எஸ்புரம் டிபி சாலை வரையில் முழுவதுமாக பொதுமக்கள் நிற்பதற்கு உண்டான வழியை அதாவது தடுப்புகள் வைத்து அமைக்கும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்த சாலையின் நடுவே மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு வருகிறது. சாலை முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு ஆங்காங்கே போலீசார் நிறுத்தப்படக்கூடிய அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு மேலாக எந்தெந்த வாகனங்கள் எல்லாம் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை வாகனங்களும் போலீசாரால் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே போல் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் ஆங்காங்கே தீவிர சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அவினாசி சாலை விமான நிலையத்திலிருந்து இந்த பகுதி முழுவதுமாக ட்ரோன்கள் பறப்பதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிக இந்த 3 நாட்களுக்கு ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில தீவிர கண்காணிப்பு பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் கொண்டு கண்காணிக்கப்படக்கூடிய நிலையில ஏற்கனவே மாநகர காவல்துறை சார்பிலும் தனியார் சார்பிலும் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் அனைத்துமே காவல்துறையினர் வசம் எடுக்கப்பட்டு அனைத்துமே கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அருண். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.